Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் உள்ள கால்வாயை தூர்வாரி சுற்றுச்சுவர் எழுப்ப வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 6 வார்டு 72 புளியந்தோப்பு காந்திஜி நகர்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து ஓட்டேரி நல்லால் அந்த ஒரு கால்வாய் போயிட்டுருக்கு. இந்த கால்வாயை பொறுத்த வரைக்கும் இன்னும் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தாலும் கூட இங்கே சரியான ஒரு பாதுகாப்பு இல்லைன்னே சொல்லலாம். இன்னும் அந்த அந்த கால்வாயுடைய பக்கவாட்டு சுவரெல்லாம் விழுந்து கிடக்குது. இது நீண்ட காலமாக விழுந்திருக்குது. இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் அச்சத்துடனே பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குறிப்பாக வரக்கூடிய மழை காலத்தில் வரும்பொழுது தண்ணீர் அதிகமாக வரும்பொழுது யாராவது தவறி விழுந்தால் விபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இதை வந்து இந்த கால்வாயில் இந்த சுற்றுச்சுவர் எப்போ விழுந்தது, இது வந்து எவ்வளோ நாளாக கட்டலாங்கிறது இந்த பகுதி மக்கள்னு கேட்போம். அக்கா சொல்லுங்கக்கா, இப்போ வந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கால்வாய் இருக்குது. அந்த சுற்றுச்சுவரில் அது எப்போ இடிஞ்சது? அந்த செவரு ஒருத்தர் விழுந்துட்டார், இறந்துட்டதுனால அந்த செவரை இடித்து தான் அந்த தூக்கினாங்க. தூக்கி வாரி எடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. குழந்தைங்க போகுது, பெரியவங்க வயசானவங்க போகிறாங்க. அதான் கொஞ்சமாக ஒரு வருஷம் இருக்குமா, ஒரு வெள்ளம் வந்தது பாரு. இப்போ வெள்ளம் வந்தது அப்போதான் அதுலேருந்து இருக்குது. குழந்தைங்க போகுது, பெரியவங்க போகிறாங்க, நாங்களும் நடக்க முடியல, வாகனங்க போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை கொஞ்சம் கடுத்தி கொடுத்து அந்த தூரெல்லாம் வாரினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். செவரெல்லாம் வைத்து இப்போ இந்த கால்வாய் வந்து அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. 2 பக்கம் வந்து எடுத்துட்டாங்கல்ல. இப்போ வந்து அவங்ககிட்ட கார்பரேஷன் சொன்னீங்களா? சொன்னேன் சார். ஆனால் எடுத்தாலும் மறுபடியும் வந்து அடிச்சிக்குது. தூர் வாடுறாங்க, மறுபடியும் வந்து அடிக்குது. எவ்வளோ குப்பை எல்லாம் வாரி போட்டுன்னு வண்டியில் தான் ஏற்றின்னு போகிறாங்க. ஏற்றின்னு மேலே மறுபடியும் அவ்வளோ குப்பை தான் இருக்குது. செய்கிறாங்க அதெல்லாம். இன்னும் ஒன்று தூர் வாடுறாங்க. இந்த செவுறு தான் கொஞ்சம் வைக்கல, அதான் பிரச்சனை. வேறு பாத்ரூம் வசதி இல்லை சார். மெயின் எங்களுக்கு 4 பப்ளிக் இது தான், 4 பாத்ரூமு. அது கூட 20 நாளாக இல்லை. இப்போது வந்து இருந்தது இது அடைப்பாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை ஏரியாவில், அதெல்லாம் இல்லை. அது ஒரு பாத்ரூம் தான் எங்களுக்கு. இதுதான் சார். இது வந்து உங்களுக்கு இந்த சுற்றுச்சுவர் வேணும் இல்ல? அதுதான் சார் மெயின் செவரு. குழந்தைங்க இருக்குது, வயசானவங்க போகிறாங்க பாத்ரூம் நைட்டில் அது இல்லை. இப்போ இருந்தது அடைச்சின்னு இருக்க இல்லை. இப்போ வெளியே பப்ளிக் தான் போகிறாங்க நைட்டில். வண்டிங்க இருக்குது, அது பின்னாடி தான் போயிட்டு வருதுங்க ஜனம். அந்த வசதி இல்லை எங்களுக்கு மெயின். எவ்வளோ போராடியாச்சு அந்த பாத்ரூமுக்கெல்லாம்.